காதுடா இங்கே பாருங்க நல்ல காதுடா நீங்க அது இதை கொண்டு வா கொண்டு வா ஓகே நாங்கள் இப்போ வீட்டை வந்தாச்சு இதோ சொல்கிறேன் மேசையை அங்கே வச்சுட்டு அது இங்கே டிவி பார்க்கணும் இதுக்குள்ள சாப்பாடு வைக்கிறீங்க தனியாக இருந்து சொன்னாலும் அதான் வீட்டில் நிற்கிற நாளையில் அப்படி இப்படிலாம் கதைக்கிறாங்க கூடுதல் என்னதுக்காக காரணம் பண்ணாங்க எல்லாம் அப்படி இல்லாமல் என்னென்னு சொல்கிறேன் கேட்குறாங்க இப்போ அவ்வளோ நல்லதை செய்ய போனாலும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீங்கன்னா ஹாய் சொல்லுங்க. எங்கே வந்திருக்கிறீங்க? என்ன இருக்கு? யார் மேசை எடுத்து தரது? அப்பா என்னதுக்கு மேசை பிள்ளைக்கு? மேசை என்னத்துக்கு பிள்ளைக்கு? பிள்ளைக்கு என்னத்துக்கு மேசை? படிக்கிறது. கை வாய் கீழே விட்டு மேசையில இருந்து படிக்கணே. கீழே விடுங்க கையை. ஆனா படிக்கணும்மா. மேசை மேசை எடுக்க அப்பட ஹாஸ்டல் வெளில நான் சாப்பிடுங்க போ. நாங்கள் இப்போ 8 மணி ஆச்சு. அப்போ சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். சாப்பிட சொல்ல எங்கே போக மாட்டேங்க. நாங்கள் மேசை எடுக்க போவோம். தெரியாத சாப்பிட்டு வாழுதியான்னு சொல்ல அம்மா அப்பாட்ட காசு இல்லை. அப்பா பாவம் சொல்லுது. அவன் பெரிய வரிசை ஆகிட்டேன். இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மால் சந்தி, அதாவது மால் சந்தி நெல்லி எடுக்க நடுத்தர இடத்துல நிற்கிறோம். இப்போ நாங்களே வந்துடுறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கடைக்கு வந்துருந்தாங்களே வந்து 2-3 தரம் வேறு அந்த மேசை நாங்கள் பார்த்துருந்தாங்க. ஆனால் கடைசியாக நாங்கள் வீடியோ போடிக்க அந்த மேசை வந்து இன்னும் நல்லா நான் பிடிச்சி கொண்டேன்னு சொன்னால் நல்ல நல்ல சிஸ்டங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய இடத்துல வந்து நாங்கள் பார்த்துருந்தாங்களோ அப்படி மேசைண்டு இல்லை. இதில் வந்து தண்ணி வைக்கிறதுக்கு நேரம் பார்த்து படிக்கிறது எல்லா இதுவுமே அதில் இருக்குது. அப்போ அதான் நாங்கள் அப்போ இன்றைக்கு வந்து அந்த மேசை எடுக்க வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அமைப்பா வடிவாக இருக்குது. அது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னம்மா சின்ன பிள்ளை சைக்கிள் ஓடுது. சின்ன பிள்ளை சைக்கிள் ஓடுது. எது அதெல்லாம் கார் அது ஆக்கல். அப்படி கேளுங்க லிதியா பட்டி வடிவா இருக்கணும் கேளுங்க. லிதியா வடிவா இருக்குதோ? லிதியான தலை இழுத்தது வடிவா இருக்குதோ? அப்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே. இப்போ இதான் வித்யா குட்டிக்கு அடுக்க வந்து மேசையை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்று தான் இருக்கோம். இருக்கா அன்னைக்கு நாங்கள் வர இருந்தது நீலம்மை கிடந்தா இல்ல அதுதான் பூட்டி பூட்டி போட்டு கொடுத்துட்டு போட்டுருக்காரு. எல்லாத்தையும் பூட்டி வைக்கிறதுக்கும் இல்லை கிடவும் காட்டுங்க. இதுல வந்து வேற கலர் இருக்குதோ? ஓகே வித்யாக்கு நல்ல கலர் இல்ல கேக்குற இருக்கும் பாப்போமா? இல்ல பாக்குற நல்ல வித்யா மேசை அப்படி பிடிச்சிருக்க பிள்ளைக்கு பிடிச்சிருக்கோ? ஒரு இந்த ஸ்டைல இருக்கிறான்னு பாத்தீங்களா? லிதியா குட்டி கடுப்போம் வேணும் கீழையும் வைக்கலாம் கொப்பியில் எல்லாம். மேசை எடுக்க வந்து கடைசி என்ன செய்துன்னு இருக்கிறாண்டு விளங்கையில லிதியா வேண்டாமா? இப்ப லிதியாக்கு இங்க லிதியா நிறைய இதெல்லாம் இருக்கு. என்ன இருக்கு பேர்? மகேந்திரா. மகேந்திரா கார் மகேந்திரா. சரி வாங்க மேசையை பார்ப்போம் நாங்கள். இது அப்புறம் லிதியான பிறந்த நாள் கிடப்போமா? சரி இதை பாருங்க வடிவா இருக்கு. ஆட்டோவில் வைக்கலாம். ஆட்டோவில் வைக்கலாம் தானே? சரி சரி ஆட்டோவில் இதெல்லாம் லிதியா 1-2 எல்லாமே இருக்கு. 10 வேறு இதுல எண்ணலாம் 1 2 3 4 எண்ணலாம். உண்மைதான் இதெல்லாம் கீறுபட்டுரும். ஒட்டுறது நல்ல நல்ல ஒரு காது ரெஞ்சு பாருங்க. நல்ல காதுடா. நீங்க இது எல்லாம் பார்க்கணும். நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஓகே அப்ப இது விலை எவ்வளவு மறந்து போடு. எடுக்க வரைக்கல நாங்க தருவோம்னு சொன்னீங்க. அதான் நாங்க வந்து நாங்க மணிக்கூட்டு பட்டி அதுக்கு நாங்க ஒரு பொழுத்தி ஒன்று ஒட்டி விட்டப்பல அது சும்மா அதுல ஏதாவது தட்டுப்பட்டா தானே நல்லா இருக்கு. நல்ல அமைப்பா இருக்கு. அவ்வளவுதான் அது பார்த்துருப்பியல்.
நாங்கள் மேசை எடுத்தாச்சா அந்த பிடிக்காது அது சரி ரைட் எல்லாம் பூட்டியாச்சு எல்லாமே ரைட் எல்லாம் பூட்டினபடியே இருந்தபடியே நாங்கள் அப்படியே ஒரு கோடிக்கு மேலே உள்ளுக்கு கிடக்கலாம் அதான் பின்ன ஆ பார்க்க தெரியுது பார்க்க தெரியுதானே ஓ இன்னும் அங்கே ஒரு இங்கே சின்ன கார் நிலத்தில் போகிற கார் மேங்கெல்லாம் கிடக்கு ம் பின்னே இல்லை எவ்வளோ சாமி ரைட் நான் கொண்டு வாங்க தூக்கி கொண்டு போமா ரைட் தூக்கி கொண்டு போய் அது இதை கொண்டு போமா ம் கொண்டு வைமா நான் கொண்டு வைப்பேன் இதுக்கு ஏன்னா இதே குட்டி கதிரியை கொண்டு வரேன் இதே அப்படி வா தலை கொண்டு வைப்பேன் ஆட்டோ வச்சுட்டு இதே அப்படி நான் ரோட்டு கடையை பூட்டியாச்சு இப்போ நாங்கள் வந்து ஐயா அடுத்து வந்து வரேன் நான் சொல்லிட்டு நான் வந்துடுறேன் பூட்டினாரது எங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கிட்டத்தட்ட மட்டும் ஆட்டோக்கு வச்சாச்சு அது இது அதுக்கு மேலே கவுட்டு விடலாம் கவுட்டு கையோட போகும் வேற விழுந்துரு அம்மா பிள்ளைய பார்த்துக்கொண்டு அதை பார்த்துட்டு அப்படி சும்மா அப்படியே வைங்க ரைட் இப்படி வையா இப்படி சொல்லு இதில் அம்மா இருக்கலாம் தான் இஞ்சால் இருக்காது அவையெல்லாம் அம்மா பிள்ளைய இருக்கலாம் ஆட்டோக்கு வச்சாச்சு பாருங்க காட்டுங்க கிட்டக்கணும் இது ஏறிக்கு ஆ இது லிதியாக்கு இல்ல நீங்கள் செய்யுங்க என்ன யாருக்கு இது லிதியாக்கோ சரிங்க சரி ஓகே ஓகே நாங்கள் இப்போ வீட்டை வந்தாச்சு இதோ இப்போ சொல்கிறேன் என்னென்னு அம்மாடியோ ஆனால் அவருக்கு இதெல்லாம் ஃபிட் பண்ணணுமா நீங்களா ஓ நான் இப்போ பார்த்தேன் நெட்டெல்லாம் லூஸாக இருக்கு ஒருக்கா நீங்கள் இந்த இது குரடை என்ன அது அளவு ஃபிட் பண்ணுங்க நாங்கள் அந்த நேரம் பிளாக்கு கொளுத்தி குடிஞ்சு ஒன்று படிப்போம் தெரியல கவனம் 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 பாருங்க வர உடுப்பு மேட்சிங்கா இருக்குது மேசைக்கா ம் இது எப்படி இருக்கு சூப்பர் யாருமா எனக்கு வச்சான் இருக்காங்க இருந்து சாப்பிடுங்க வாங்க வாங்க பிள்ளை இதுல என்ன படிக்க போறீங்க அப்படி சொல்லக்கூடாது ஐயோண்டு ஐயோண்டு சொல்லக்கூடாது இல்லையா இப்படி வைக்கிற மெட்டு மாதிரி வைக்கலாம் மேசையை அங்கே வச்சுட்டு அதில் எஞ்சி வைக்கலாம் டிவி பார்க்க இப்படி எல்லாம் துள்ளக்கூடாது இதுக்கு அப்படிங்க பாரு நான் சொல்கிறேன்னு சரி ஒன்று பாருங்க இல்லையா முன்னு காட்டுங்க முன் பக்கத்தை என்னண்டு ஓகே அச்சா இடமும் பெருசா பிடிக்கல இதுக்குள்ள சாப்பாடு வைக்கிறீல்ல இதுக்கு தண்ணி வைக்கிறது இங்க வந்து நேரம் பாக்குறது பாருங்க என்னென்ன சிஸ்டம் இப்ப வீட்டை வந்து அப்புறம் காட்டு இது தண்ணி வைக்கிறது இது நேரம் பாக்குறது இப்ப சரியான நேரம் என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 எல்லாம் இருக்குது 1 இதே குட்டி தண்டுங்க 1 2 3 4 5 இங்கடா கீழே
6 இங்க 6 7 8 9 10 அது மாதிரி பிடிஞ்சலாம் 1 2 3 4 அப்படிஞ்சால பாருங்க வாய்பாடு இல்லாமல் இருக்குது. அப்படி வாய்பாடு நீயா குடிக்கு இதெல்லாம் இப்போ விளங்காது அப்புறம் போ படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படிங்க இது கீழேயும் கொப்பியல் வைக்கலாம், கீழே வைக்கலாம், மேலே இருந்து படிக்கலாம். நல்ல சிஸ்டம். வந்துட்டு நேரம் 9 மணிக்கு மேலே ஆகிட்டேன். தியாக்குட்டி சாப்பாடு தூக்கிட்டு போன நல்லதா போயிட்டு. அப்படி தியாக்குட்டி நீ சந்தோஷமா? சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? என்ன காரணம் சந்தோஷப்பட? அது இருக்கட்டுக்கு மங்கால. இப்ப உங்களுக்கு சந்தோஷமோ மேசை வாங்கினது? யார் வாங்கி தந்தது? அப்பாவோ? அப்ப சந்தோஷமா உங்களுக்கு? சரி இப்ப கதை கேட்கல உடைச்சதான் கேட்ப. சரி ஓகே. அப்ப இது என்னன்னு சொல்லுங்க பாப்பம். என்ன இது? என்ன இது? ஒன்றும் இல்லையோ? அதுக்குள்ள இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க. நாங்கள் வந்து நிறைய நாள் என்ன உண்மை. இப்போ நான் ஒரு நாளுமே வந்து இட்டலி நாங்கள் அவிச்சு தெரியாது. எனக்கு அவிக்கவும் தெரியாது. வளமையாக வந்து நோம்பலாக நாங்கள் புட்டு இடியப்போ தான் சாப்பிட்றது தானிய சாப்பாடுகள் வந்து. அப்போ இனி லிதியா குட்டி நர்சரிக்கு இப்போ வலிக்கிட்டா தானே தோசை எம்பட ஓரளவு இட்டலி லிதியா சாப்பிடுமென்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தோசாவை சாப்பிட்ற ட்ரை பண்ணாங்க சரி வரையில. ஆனால் இட்லி சாப்பிடுவான்னு எனக்கு தெரியும். சொன்னவருக்கு நாங்கள் கொடுத்தோன்னா அப்போ அதால் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு இட்லி சட்டி எடுத்துனாங்க. இனி வவுதுலான் இருக்க போகிறா. இனி வாழை பேசாமதுல இருத்த வேண்டிய. ஆனால் நல்ல ஒரு சிஸ்டம். சொல்லுங்க பாப்போம். இப்போ சனி ஞாயிறுன்னு சொன்னாலும் அவள் வீட்டில் நிற்கிற நாளையில் ஒரு கொப்பியும் ஒரு பென்சிலும் கொடுத்தா இல்லை ஒரு கொப்பியும் பென்சிலும் கொடுத்தா அதில் பேச எழுதி கொண்டிருக்கும். என்னென்றாலும் கலர் அடிக்கலாம். எல்லாம் வைப்போம்மா. எப்படி? பேனை எல்லாம் வைக்கணும். புத்த வைக்கணும். அதுல வைப்பான். அதுக்கு வைக்க கூடாது. அது வந்து சும்மா நோம்பலா 2 கொப்பி வைக்கிறது. இப்போ இது வந்து இப்போ நாங்கள் நினைக்குமா அப்போலாம் இதுன்னு இல்லை. இப்போ நோம்பலாம் பிட் பண்ணி கிடாக்கு நான் கவனமா பாவிக்கணும். என்ன புத்த வைக்கலாம் உள்ளுக்குள்ள கொழுகுறோம். இதுக்குள்ள சும்மா ஒரு கொப்பி வச்சா சரியாவா படிக்க? அப்படி கொழுகுறதுங்க. எப்படி கொழுகுறதா? அவங்களுக்கு இன்றைக்கு நர்சரி கொழுகுற. அப்படி ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன சொல்லி தந்தவே? என்ன ஏபிசி சொல்லி தந்தவியோ? டான்ஸ் எல்லாம் சொல்லி தந்தவியோ? அவ நர்சரியில வந்து ஆடி காட்டினவா? என்ன எழுதியா? என்னண்டா ஆடுது? அங்க இப்படியெல்லாம் சொல்லி தந்தவியோ? என்னண்டு இப்படியெல்லாம் கையால எல்லாமே செய்து காட்டிங்க? என்னண்டு அங்க சொல்லி தந்தவியோ? இதெல்லாம் எக்ஸசைஸ் வந்துருக்காது. ஆள் வந்து எல்லாம் சொல்லுது. இப்போ 2ஆம் தேதி வந்து எங்களோட லிதியா குட்டின ஸ்கூலில் வந்து கால்கோல் விழா. அது சில ப்ரோக்ராம் பழக்குவேனா. லிதியா குட்டி இப்போ சின்னால் தானே தன் வீடால் பார்க்குறாங்க. பார்த்து ஆடுறேன். ஓகே. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நெல்லியடிக்கு போனபடியால் வந்து சத்தம் கூட நீங்கள் நேற்று பார்த்துறீங்க உங்களுக்கு என்ன பர்த்டேக்கில். இது இப்போ இவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. பிள்ளை இட்லி சாப்பிடும். வேணாம்மா இல்லை சாப்பிடும். சரி அம்மா எடுக்கணும்ண்ணா. ஓகே. அப்போ இது வந்து நாங்கள் நெல்லி அடியில் எடுத்துக்கொண்டு வந்தோம். போதம்மா புரியுங்களா? அப்போ அதானே அம்மா திராக்கிற விடுங்கோவே. இது வந்து கொஞ்சம் அலுமினியம் தானே பார்த்து எடுக்கும். நல்ல லைட்டா ஒரு இதுல ஒரு இது ஒன்று டேமேஜ் ஒன்று பார்த்து நான் வரையில தானே உள்ளுக்குள்ள ஒன்றும் செய்யாது. இதுக்குள்ள வந்து தண்ணி வைக்கிறது சில்வர்லேயும் இருக்கு சட்டி. என்ன அப்புறம் இப்போ நீங்களே இதை எடுத்த நீங்கள் அம்மாவுக்கு எப்படி வைக்கிறது இருக்குல்லையே. இது இடியப்பம் வைக்கலாம், மாவாட்டலாம், இடியப்பம் வைக்கலாம். சரி 1 2 3 4 5 6
கடவுள் எங்களுக்கு ஒரு கவைச்சாலே காணும் நல்ல தானே ஒரு கவைக்கிறது இதுக்கு லஞ்ச் காணும் கவைச்சா காணுமா நிறையா காணும் உங்களுக்கு ஒரு சாப்பிட்டாலும் எனக்கு லஞ்சு சாப்பிட்டாலும் காணும் திவ்யா குட்டி எத்தனை சாப்பிடும் 2 சாப்பிடுமா பாப்பமா ஓகே ஜாமா வச்சு காட்டு அப்போ இனி வந்து நாங்கள் இட்லியாக வைக்கலாம் திவ்யா குட்டி இந்த கடைக்கு போன உடனே தான் அந்த விருப்பங்களும் இருக்குது நிறைய வீட்டு சாமான்கள் வாங்கணும்னு சொல்லி போட தெரியாது போனால் வாங்க சொல்லும் சரி இன்றைக்கு நாங்கள் இது வாங்கிட்டோமே குண்டு தோசை சட்டி வாங்கினாங்களே வாங்கினாங்க அப்புறம் கொடுத்துட்டோமேன்னு சொன்னால் அதுவும் வந்து இப்படித்தான் இட்லி மாதிரி சட்டி தானே தேவையில்லை இப்படி இட்லி வந்து நாங்கள் இதுக்கு அவிக்கிறோம் தானே புரியுது அப்படி குண்டு தோசைன்னு சொன்னால் அந்த நட்சத்திரம் பூ மாதிரி டிசைன் எல்லாமே இருக்குது அதண்டா கொஞ்சம் விடியா குட்டி சின்னந்தானே விரும்பி சாப்பிடுவான்னு அப்படித்தான் வாங்கியிருந்தேன் அதை வந்து அங்கே இல்லையாண்டா போல் நான் அப்புறம் விட்டு வந்துட்டோம் இல்லையாண்டா போல் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் நாளைக்கு அதை வாங்குவோம் விடியா குட்டி ஓகே முதல் நான் இட்லி அவிக்க போகிறேன் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அது கஷ்டமண்ட் இல்லையாம்மா நினைக்கிற அளவுக்கு பார்ப்போம் எப்படி வைக்கிறதுங்க வைங்க எப்படி வைக்கிறது உள்ளுக்குள்ள போவாதான் சரி பிறகு எப்படி வைக்கிறது இல்லை இல்லை இதை வைக்கணும் இல்லை அதான் பார்த்தேன் பொறுங்க வாரன் விதியா கூட விடுங்க குழப்ப கூட இப்படி வச்சு ஓகே இப்போ சரி அப்போ தண்ணி எல்லாம் படாது இதில் படாது சரி ஒரு நாளைக்கு அவிக்க நாங்கள் வீடியோ போடுவோம் உங்களுக்கு முதல் எப்படி அவிக்கிறோம்ன்றதை போடுவோம் விதியா குட்டி போடுவோம் ஓகே விதியா குட்டி வேற என்ன சொல்ல போறீங்க மேலே இப்போ மேலே எங்களுடைய நாட்டு சூழ்நிலையில் வந்து மேலே பார்க்க போனால் இவ்வளோ பொருளாதார நிறைய கஷ்டங்கள் இருக்குது மேலே சில பார்க்குறாங்க நினைக்கலாம் இப்போ சின்ன பிள்ளை படிக்கணும் மேசியில் அது இதெல்லாம் வேண்டுது சில நேரம் நினைக்கலாம் மேலே நாங்கள் வந்து யாராவது வந்து எங்களுக்கு ஏதாவது தந்தாளோட எங்களுடைய ஃபேமிலி கூடுதல் எஸ்கே ஃபேமிலியில் உள்ளாக்கள் வந்து நம்முடைய உறவுகள் வந்து ஏதாவது திடீர்னு சத்தம் போட்டுக்கொண்டு சாப்பிட்றாங்க அப்போ ஏதாவது உறவுகள் மேலே தந்தா நாங்கள் வந்து அதை வந்து ஒரு வீடியோ பதிவு செய்கிறது அதுவும் ஒரு கண்டனம் இருக்குமெண்டாக்காக மற்றது அவைகளுக்கும் ஒரு நன்றி சொல்கிறது அப்போ அது நாங்கள் ஒரு நல்ல ஒரு மனப்பண்பை செய்கிறது ஆனால் வந்து இப்போ நான் தூரத்தில் இருக்கிற உறவுகளுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற ஒரு சந்தோஷப்பட்டு நன்றி கூறுறது ஒரு வீடியோ போட்டாங்க கிஃப்ட் அவைக்கும் அப்போ அது ஒரு சந்தோஷம் அவைகளுக்கும் கூட நாங்கள் இப்போ மகளிர் பிள்ளை பேரங்க சந்தோஷப்படுது மற்ற பிள்ளையோடைய தேவைகள் சந்திக்கப்படுது நாங்கள் இதை வேண்ட மாட்டோம் இப்போ எல்லாமே என்ன அப்போ இதனால் இன்றைக்கு இதை பார்த்துட்டு கூட இன்றைக்கு அநேகர் வந்து ஒரு எரிச்சல் அடையலாம் ஒரு மாதிரி இன்றைக்கு அப்படி இப்படியெல்லாம் கதைக்கிறாங்க இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு இவ்வளோ தம்பி இப்படியெல்லாம் தேவையில்லாமல் அப்படி இப்படியெல்லாம் கதைக்கிறாங்க சொல்கிறாங்க கூடுதல் என்னதுக்கு காரணம் எல்லாம் அப்படி தான் தம்பியை நேசிக்கிறேன்னு கூட நிறைய அப்படி இப்படியெல்லாம் செய்திருந்தாலும் அவங்க எல்லாம் பதிவு ஒரு கண்டனா போடுறது பதிவு செய்கிறது பார்த்தா இன்றைக்கு சனங்கள் இல்லாமல் ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஐயாக்கிறாங்க இப்போ இவ்வளோ நல்லதை செய்ய போனாலும் ஆனால் சனங்கள் என்னவோ பிடிச்சி கொடுக்குற மாதிரி அப்போ அப்படி கதைக்கினோம் ஆனால் அந்த மேலே நம்முடைய மனசில் உள்ளத்தில் ஆழத்திலேருந்து நன்றி சொல்லணும் அந்த பிரயாசப்பட்டு செய்யணும்ன்றக்காக நாங்கள் அதை வந்து பதிவு செய்கிற மேலே ஒரு பிள்ளைக்கு கூட ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட வேறு யாராவது கொண்டு கொடுத்தா கூட நாங்கள் நன்றியாக சொல்லி தண்ணி போட்டு சந்தோஷப்படுறது விழுந்து கொடுப்பல அதானோ அப்போ ஒரு கேண்டல்ஸ் தந்தா கூட அதை நாங்கள் வீடியோ போடுற மட்டும் இல்லாமல் அதான் வீடியோஸ் நம்ம சாப்பிடாதவங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் எங்களோட மனசை வந்து அது தந்தவே மறைவிதான் கடவுளை மறைவிதான் அப்போ லிதியா குட்டிக்கு மேலே அவாக்கு வந்து அப்படி வேண்டி கொடுக்குறதில்ல அவாக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்
இப்போ இந்த காசு பொருட்டாலாம் நிற்க மாட்டோம். ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம் பிள்ளை எப்படி படிக்கணும். மற்ற நாங்கள் வந்து ஒரு தாய் தகப்பனா நாங்கள் விரும்புகிறவங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கணுங்களோண்டு அதே போல் நம்மளோட உறவு கதைக்கிற நேரங்களை சொல்லணும். பிள்ளைய படிக்க வைங்கோ, பிள்ளைய தண்ணுங்கோ, அப்படி இப்படி எல்லாம் பிள்ளைய எதிர்காலத்தை குறித்து நிறைய அக்கறையாக கதைக்கிறோம். வேணும் இப்போ அப்போ அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். லிதியா குட்டிக்கு எங்களுக்கு யாராவது என்ன தந்தாலும் உண்மையாகவே அவைக்கு அதை விட நல்ல ஒரு ஆசீர்வாதமாக கடவுள் கொடுப்பாரு. அதை நம்ம அதுக்குரிய சந்தோஷத்தையும் அதுக்குரிய சமாதானம் மேலே வந்து லிதியா குட்டி கண்டு கொடுக்குறவர்களுக்கு வந்து அந்த சந்தோஷமும் சமாதானம் வந்து மேலே அது உங்களை ஆளுகை செய்ய அது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணா லிதியா குட்டி அப்போ ஓகே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு அது மாத்திரமில்லை நாங்கள் பிள்ளைய அதுக்குள்ளாக வளர்க்கணும்னு பார்க்குறோம் இல்லைன்னா. அப்போ என்னம்மா அப்போ நாங்கள் நன்றி சொல்லுவோமே, தேங்க்ஸ் சொல்லுவோம். யார் அந்த பிள்ளைக்கு மேசை பண்ணி தந்தா? யார் பண்ணி தந்தா? யார் பண்ணி தந்த மேசை? யார் பண்ணி தந்த மேசை? ஒரு நாங்கள் கனடாவில் இருக்கிறோம் ஆண்டி பண்ணி தந்தோம். என்ன ஆண்டி பண்ணி தந்தோம். அப்போ ஆண்டிக்கு சொல்லுங்க தேங்க்யூ. தேங்க்யூ ஆண்டி, காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. ஓகே சரி சரி ஓகே. அப்போ நாங்கள் இந்த முடிச்சு கொள்ள போகிறோமே. சரி ஓகே. இதுக்குரிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.